கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது சங்கீதம் 78:19. அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் வனாந்தரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ? பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு விசுவாசமுள்ளவர்களாயிருங்கள் என்பதே. சங்கீதக்காரன் இந்த 78ஆம் சங்கீதத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவர், அவர் பல அற்புதங்களை செய்திருக்கிறார், இன்னும் கூட அற்புதங்களை செய்வார் என்று தேவனுடைய அற்புதங்களை குறித்து விவரித்து சொல்லும்போது, இந்த இஸ்ரவேலர்களோ கர்த்தர் செய்த பல அற்புதங்களை மறந்துவிட்டு இன்னும் அவிசுவாசமாகவே இருக்கிறார்கள் என்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் வேதனை கஷ்டங்களை அறிந்தவராக அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை வாக்குத்தத்த தேசமான கானான் தேசத்தை நோக்கி நடத்தும்போது, கானான் தேசத்தில் இருப்பவர்கள் மேல் கர்த்தர் தங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க மாட்டார் என்ற இந்த இஸ்ரவேலர்களின் அவிசுவாசமான வார்த்தைகளினால்தான் அவர்கள் 40 வருடமாக வனாந்தரத்திலேயே அலைந்து திரிய வேண்டியதாயிற்று. ஆனாலும் கூட கர்த்தர் அவர்களுக்கு வேண்டியவைகளை கொடுத்து போஷித்தார். ஆனாலும் அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் வனாந்தரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ என்று கேட்கிறார்கள். இந்த இஸ்ரவேலர்களின் கண்களுக்கு முன்பாக தேவன் பார்வோனின் கையிலிருந்து அவர்களை விடுதலையாக்கினார். செங்கடலை 2ஆக பிளந்து அவர்களை நடத்தினார் போன்ற அற்புதங்களை இவர்கள் மறந்துவிட்டவர்களாக அவிசுவாசத்தினால்தான் இப்படியாக பேசுகிறார்கள். தேவனோ அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் வானத்து மன்னாவையும் நீரையும் கொடுத்து அவர்களை போஷித்தார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பல அற்புதங்களை நமக்கு செய்திருக்கிறார். நாம் ஜீவனோடு இருப்பதே ஓர் அற்புதம்தான். ஆகையால் விசுவாசம் உள்ளவர்களாக நாம் எப்போதும் தேவனையே சார்ந்து கொண்டு இருக்கும்போது இன்னும் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பார், அற்புதங்களை காணும்படி செய்வார். ஆகையால் நாம் அவிசுவாசத்திற்கு எப்போதும் இடம் கொடாமல் இருப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் இன்னும் அதிகமாக விசுவாசிக்கும்படியான கிருபையையும் பலனையும் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.